வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்? வாஷிங்டன் சுந்தர் இந்தியாக்காக பல சமயத்துல போராடினாரு. கடைசி டெஸ்ட் மேட்ச் கூட அவரும் ஒரு முக்கிய பங்கா இருந்தார் அந்த வெற்றியில. அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி சாட் ஜிபிடிட்ட அவரோட பயோகிராஃப் கேட்டோம். அதுக்கு அது பதில் சொன்னிச்சு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம தமிழக வீரர் செல்ல பிள்ளையா இருக்காரு சாய் சுதர்சன் வாஷிங்டன் சுந்தர்னு சொல்லிட்டு இந்தியன் கிரிக்கெட்ல கரண்டா விளையாடுற தமிழக பிளேயர்ஸ். அதில் இன்னைக்கு வாஷிங்டன் சுந்தர் அவரோட எப்போ டெஸ்ட் டெபியூட் ஆனாரு, எப்போ T20, எப்போ ஓடிஐ டெபியூட் ஆனாரு, அதுக்கப்புறம் அவர் வந்து வேர்ல்டு கப் அடிச்சிருக்காரு, அண்டர்-19 ஆடினாரா, அவர் எப்போ பிறந்தாரு, எப்போலேருந்து கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம கேதர் பண்ணியிருக்கோம். அதுக்கான வீடியோ வந்து இந்த வீடியோ தான். இந்த வீடியோனா வாஷிங்டன் சுந்தர் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாஷிங்டன் சுந்தர் அக்டோபர் 5, 1999 பிறந்திருக்காரு. ஆக்சுவலாக என்னோட சின்ன பையன் தான் போல இருக்கு. நான் 1996 வந்தேன். நீ நல்லா கிழிச்சு அப்படின்னு கேட்காங்க. எஸ், நம்ம எதுவும் பண்ணல. எஸ், அவர் பெரிய லெஜெண்ட். ஏன்னா இந்தியாக்காக 3 ஃபார்மெட்லையும் கரண்டா ஆடிட்டு இருக்காருங்கிறது மிகப்பெரிய அப்டேட். அவர் வந்து பிறக்கும் போதே ஒரு சைடு காது கேட்காது, அதாவது ஒரு காது கேட்காதுன்னு சொல்றாங்க. அவரு கிரிக்கெட் விளையாட எப்போ ஆரம்பிச்சாரு, அதாவது 4 வயசுலேருந்து 5 வயசுலேயே அப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. அதாவது ஒரு பெரிய கிரிக்கெட் ஸ்டாராக இருக்கட்டும், பிரபலங்களாக இருக்கட்டும், அவங்க பண்ணுற ஹார்ட் ஒர்க் நமக்கு தெரியாது. அதாவது லேசுப்பட்ட, அதாவது அசால்ட்டாலாம் பெரிய ஆளாலாம் ஆக முடியாது. அதுக்கான கஷ்டங்களும் பயணங்களும் ரொம்ப கடினமாகவே இருக்கும். 4 வயசுலேருந்து கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சாருன்னு சொல்கிறாங்க. எஸ், அவர் அண்டர்-19 ஆடி இருக்காரா இந்தியாவுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எஸ், அஃப்கோர்ஸ் ஆடி இருக்காரு. அதாவது 2016 வாஷிங்டன் சுந்தர் இந்தியாவுக்காக அண்டர்-19 ஆடி இருந்தாங்க. அந்த மேட்ச் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ரன்னர் அப்பா ஆயிருந்தாங்க. 2014 அண்டர்-19 ஆடிட்டு 2017 அவர் டெபியூட் ஆயிட்டாரு. ஸ்ரீலங்காக்கு அகைன்ஸ்டா ஓடிஐல வந்து டிசம்பர் 13 வந்து டெபியூட் ஆயிருக்காரு. அதே சீரியஸ்ல எஸ், அஃப்கோர்ஸ் T20 அவர் டெபியூட் ஆயிட்டாரு. அதே T20 பார்த்தீங்கன்னா டிசம்பர் 24 அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்கா அவர் டெபியூட் ஆயிருக்காரு. IPL 17 2017 பூனேக்கும் அவர் சைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது T20 ஓடிஐ எல்லாம் சீக்கிரமா கிடைச்சிருந்தாலும் டெஸ்ட்டுக்கு ரவிச்சந்திரன் அஸ்வின் மாதிரி ஒரு லெஜெண்ட் இருக்கும்போது அவர் வெயிட் பண்ணி தான் ஆகணும். எஸ், அஃப்கோர்ஸ் அவர் வந்து வெயிட் பண்ணாரு. அவருக்கான டெஸ்ட் டெபியூட் எங்க கிடைச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, அதாவது ஆஸ்திரேலியாக்கு அகைன்ஸ்ட் ஆடிக்காரு. டெஸ்ட்ல வந்து ஜனவரி 15 வந்து அவர் டெபியூட் ஆயிருக்காரு ஆஸ்திரேலியா அகைன்ஸ்டா. இப்ப கரண்டா நம்பர் 1, அதாவது ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல அவரும் வருவார் நான் நினைக்கிறேன். ரவிச்சந்திரன் அஸ்வின் இடத்த அவர் நினைப்பிட்டார் தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அதாவது அது வந்து இப்ப ICC 2025 சாம்பியன் டிராப்ல கப் அடிச்ச டீம்ல ஒரு 15 பேர் கொண்ட குழுல அவரு இருந்தான்னு சொல்லி குறிப்பிடத்தக்கது. அவரு பேர்ல இப்ப ICC சாம்பியன் டிராஃபி அந்த டீம்ல வந்து அவருக்கான பேரும் இருந்துச்சு. இதான் வாஷிங்டன் சுந்தர் பத்தி பயோ வந்து சின்னதா சொல்லியாச்சு. உங்களுக்கு பெருசா வேணும், அவர் என்னென்ன பண்ணாரு, என்ன படிச்சான்னு சொல்லி வேணும்னு சொல்லுங்க. நம்ம கண்டிப்பா வீடியோ போடுவோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.